வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி மேஜிக்கல் கேர்ள் அண்ட் த ஈவில் ரிட்டர்ன் டு பி ஆல்கெமிக்ஸ் சீசன் 1 எபிசோட் 1. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு டவரை தான் காட்டுறாங்க. மேலே ஒருத்தன் பறந்து வந்துட்டுருக்கான், ஆனால் அவனோட ஃபேஸை நமக்கு காட்டலை. இங்கே ட்ரிங்க்கு கொடுக்குறவரு சொல்கிறாரு, தம்பி உனக்கு வயசாயிருச்சா, இல்லை சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லுமே வெளியெல்லாம் நிலநடக்கமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஓடி வந்து பார்க்குறேன். வெளியே வந்து பார்த்தா சிட்டியை ஒரு ட்ராகன் அட்டாக் பண்ணுது. அவன் மேலே ஒரு பூனை ஏறி உட்காந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணிட்டு போகலாமா சொல்லி அந்த பூனை கிட்ட கேட்குறேன். சரி ஓகே, உன் விருப்பப்படியே பண்ணுன்னு சொல்லி அந்த பூனையை சொல்லிடுறேன். அவளும் ஒரு ஸ்பெல்லில் கேஸ் பண்ணுறான். அவன் நார்மல் ஹியூமனாக இருந்தால் ஒரு மேஜிக்கல் கேலாகவும் மாறுறான். அவளோட மேஜிக்கல் ஸ்டிக் எடுத்து அவள் பவர் யூஸ் பண்ணி அந்த ட்ராகனை அட்டாக் பண்ணுறான். அந்த ட்ராகன் இருந்த இடமே தெரியாமல் போயிடுது. அங்கே ஒரு ஈவில் ஆஃபீஸரை தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோவும். நீ இதோட நிறுத்திக்கோ, இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணக்கூடாது. இவ்வளோ பார்த்தோன்னே என் ஹார்ட் பீட்டெல்லாம் துடிக்குது. அவன் போட்டிருந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சி தெரிச்சிருச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் லவ். நான் லவ்வில் விழுந்துட்டேன்னா, இவன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கல, இவ்வளோ அழகாக இருப்பான், நான் நினச்சி கூட பார்க்கல. இவ ஒரு மேஜிக்கல் கேலாக இருக்கா, ஆனால் இவ்வளோ க்யூட்டாக இருக்கல, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? இங்கே ஒரு கேஸில் தான் காட்டுறாங்க. நீ எதுக்காக அந்த பொண்ணை கொல்லாமல் விட்ட, அந்த மேஜிக்கல் பொண்ணு அவள் என்றைக்கு இருந்தாலுமே நம்மளுக்கு எதிரி தான். அந்த மேஜிக்கல் கேலால் நம்மளுக்கு ஒரு நாள் ஆபத்து கண்டிப்பாக வரும். நம்மளுடைய எம்பரையரை அழிஞ்சாலும் நம்ம அவளை விடக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை அசாசினேட் பண்ணியிருந்தோம். நீ எதுக்கு அவளை கொல்லாமல் விட்டு வந்த? நீ கொல்லாமல் விட்டேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்லன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பொண்ணுன்னு சொல்லுது. இந்த ஒரு டைம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் அந்த பொண்ணை கொண்டு வரேன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. நீ ஒரு லீடராக இருக்க, ஈவில் நைட்டோட லீடராக இருக்க. அந்த பொண்ணை கொல்லாமல் விட்டு வந்தது உன்னோட தப்பு தான். நீ அந்த பொண்ணை கொன்னே ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்கவங்களும் சொல்லிடுறாங்க. நான் எம்பரருக்கு ரைட் ஹேண்டாக ஒர்க் பண்ணுறேன், நான் அந்த பொண்ணை கண்டிப்பாக கொல்லுவேன்னு சொல்லி ஹீரோவும் கிளம்புறான். அந்த பொண்ணு அந்த ஜெயின்வீல்கிட்ட தான் நின்றுட்டுருக்கு. ஓய் மேஜிக்கல் பொண்ணு, நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் இப்போ சண்டை போடலாமான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அந்த பொண்ணு திரும்பி பார்த்தோன்னே அவன் அதில் அதிர்ச்சி மயங்கி விழுந்துறான். நம்ம இப்போ கேக் சாப்பிட போகலாமா, நான் உனக்கு இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், மழையில் நனையாத இந்தான்னு சொல்லி கொடையை பிடிக்கிறான் அந்த பொண்ணை. அங்கே என்னடனா நான் அந்த பொண்ணை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே இந்த பொண்ணு கொடை பிடிச்சிட்ருக்கேன். இந்த கேக்கை சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோவும் கொடுக்குறான். அந்த பொண்ணு எதுவுமே யோசிக்காமல் அந்த கேக்கையும் சாப்பிட்றது. என்னது, நான் உன்னோட எதிரி, நீ கொடுத்து எப்படி நீ சாப்பிட்டேன்? நான் 2 நாளாக சாப்பிடவே இல்லை. ஆமாம், நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்குமே, நான் ஈவில் நைட்டில் தான் பிறந்தேன், என்னுடைய ஃபேமிலி அவங்க தான், நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈவில் ஆர்கனைசேஷனில் வளர்ந்தேன். இவளை பார்த்தோன்னே எனக்கு லவ்வில் விழுந்துட்டேனே, இவளை எப்படி நான் கொல்றது? இவளை என்னால் கொல்ல முடியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் லவ் போல். நான் இப்போ லவ்வில் தான் இருக்கேன், இவளை எப்படி என்னால் கொல்ல முடியும்? என்னால் ஒன்றுமே முடியல, சுத்தமாக முடியல. அந்த பொண்ணு அவன் தலையை மட்டும் வந்துடுது. ஐயோ, இவ கிட்டக்க வந்துட்டாலே என் மூச்சே நின்றுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் உன் கூட ஃபைட் பண்ண முடியாது, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆமாம், நீ எதனால சாப்பிடாமல் இருக்கன்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறான். நான் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன், அங்கே எனக்கு வேலை பார்க்குறதுக்கு டைம் சரியாக போயிடுது, அதனால தான் சாப்பிட முடியல. இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா? இனிமேல் நீ கண்டிப்பாக சாப்பிடணும், சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. உனக்கு 1 வருஷத்துக்கு நான் சாப்பாடு ஃப்ரீயாக தரேன், நீ கண்டிப்பாக சாப்பிடணும், நீ ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் அவன் கூட ஃபைட் பண்ணுவேன், சரியான்னு சொல்லி ஹீரோவும் கிளம்பிடுறான். ஹீரோ அங்கே வரதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வேணா டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் மாஸ்டர்னு கேட்குறான். இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவனோட ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். அவள் இவ்வளோ க்யூட்டாக இருந்தாலே, நான் என்ன தான் பண்ணுறது? இவ்வளோ க்யூட்டாக இருந்த ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லையே. நான் எம்பரர்கிட்ட இப்போ நான் என்ன தான் சொல்கிறது? நான் ஈவிலோடைய ரைட் ஹேண்டாக வேறு இருக்கேன். மறுநாள் அந்த பொண்ணை பார்க்க போகிறான். இன்றைக்கி அவளை கண்டிப்பாக எப்படியோ கொண்டாகணும். அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறான். என்னாச்சு, நீ ஏன் மயங்கி விழுந்த சொல்லு? நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த ஷாப்பில், அது மட்டும் இல்லாமல் வேலை வீட்டு மேஜிக்கல் வேறு கற்றுட்டு இருந்தேன்னா, அந்த வேலையும் பார்த்தனால எனக்கு சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்கல. நான் என்னை கேர் பண்ணிக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் என்னால் சாப்பிட முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. என் கூட ஒரு பூனை இருக்கேன். அந்த பூனை தான் மேஜிக்கல் வேலை பார்க்க சொல்லி என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தும். என்னால் அதை முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அதை என்னை பிளாக்மெயில் பண்ணும். நான் என்ன தான் பண்ணுறது? நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பியூர் ஆகிட்ருக்கேன். நான் உங்கள் கூட சண்டை போட ரெடி தான், வாங்கன்னு சொல்லி ஹீரோயினும் கூப்பிட்றோம். ஆனால் இவ்வளோ க்யூட்டாக இருக்கல, கூட நான் எப்படி சண்டை போட முடியும்னு அவனை யோசிச்சுட்ருக்கான். இப்போ நான் தயார் தான், இந்த வேலையை நீ இதோட விட்டுற வேண்டியதானு ஹீரோ கேட்குறான். ஆனால் என்னால் அது முடியாது, இந்த வேலையை நான் பிடிச்சி தான் செய்கிறேன், வாங்க சண்டை போடலான்னு கூப்பிட்றேன். இல்லை, என்னால் உன் கூட சண்டை போட முடியாது, இந்த என்னோடய கார்டு, இந்த கார்டை நீ யூஸ் பண்ணிக்கோ, இதைத்தான் என்னால் இப்போ பண்ண முடியும், என்னால் உன் கூட சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். நீ இதோட இந்த வேலையை விட்டுரு, நீ வேணால் வீட்டுக்கு போய் யோசிச்சு பாரு, இந்த கேக்கை சாப்பிட்டுட்டு யோசி, இதுக்கப்புறம் நம்ம மேஜிக்கல் வேலையை பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்ம இப்போ இவருக்கு என்ன தான் அனுப்புறது? அந்த பொண்ணை நாளைக்கு கண்டிப்பாக கொண்டுற வேண்டியதான். டிவியில் ஒரு ஆர்டர் வருது, இந்த ஃப்ரூட் கேக்கை சாப்பிடுங்க நல்லாயிருக்குன்னு. அவனும் கால் பண்ணி இந்த கேக்கை ஆர்டர் போடுறான் நம்ம ஹீரோயினோட அட்ரஸுக்கு. இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இது எதுவுமே தெரியாமல் ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ என்னடா அப்படின்னா அந்த பொண்ணை நான் கண்டிப்பாக கொன்றுவேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறான். இங்கே என்னடானா கேக் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.